வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காயம் பூண்டு சேர்க்காத நல்ல டேஸ்டியான சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன பீஸ் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது கூடயே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 வரமிளகா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அரிசி, இது பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச அரிசியையும் வரமல்லியையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அரிசியையும் மல்லியும் வறுக்கிறப்ப நம்ம முன்னாடியே சேர்த்து வறுத்துட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வறுபடுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து வச்ச கடலைப்பருப்பையும் உளுந்தையும் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். நாம் சாம்பார் பொடி ரெடி பண்ணுறப்ப எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வறுத்தோம் அப்படின்னா தான் கரெக்டான அளவில் நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இது கூடவே சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் கேப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்க மசாலா பொருள் எல்லாத்தையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகிராமல் நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவையும் சேர்த்து நம்ம வறுத்துக்குவோம். எல்லா பொருளையுமே நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்திலே நம்ம எடுத்து வச்ச தேங்காவை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் வறுக்கிறப்ப சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்து நம்ம தேங்காய் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காவை அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்காமல் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்காக நான் முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துட்டு நம்ம காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். நம்ம காய்கறி வேக வைக்கிறப்பே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். நாம் வறுத்து எடுத்த எல்லா பொருளுமே நல்லா ஆறி வந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்குவோம். இந்த சாம்பார் பொடியிலேருந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை லாஸ்ட்டாக நம்ம தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சாம்பார் வாசமாக இருக்கும். மீதம் இருக்க பொடிகளில் நம்ம காய்கறிகளில் சேர்த்துருவோம். இப்போ வேக வச்ச முருங்கைக்காய் பாதி அளவு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு மாங்காவை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போயுமே மாங்காய் சேர்க்குறப்ப காய்கறி பாதி வெந்த பிறகு நம்ம மாங்காவை சேர்த்தோம் அப்படின்னா தான் கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் பொடியை நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். சாம்பார் பொடியை சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்குவோம். சாம்பார் பண்ணுறதுக்கு நான் பருப்பை நான் முன்னாடி வேக வச்சு வச்சுருக்கேன். 1/2 கப் துவரம் பருப்பை மஞ்சள் தூள், ஜீரகம், பெருங்காயம்லாம் போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சாம்பாரில் கலந்துக்கலாம். புளியை சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா குழம்பு கொதித்த பிறகு நம்ம இந்த பருப்பை சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் பருப்பை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா குழம்பு கொதித்து ஓரளவுக்கு ரெடி ஆகிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாம்பாருக்கு தண்ணியை கலந்துக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த தேங்காவை இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துலேயே லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு கொதித்து ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியை சேர்த்தோன்னே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இல்லைனா சாம்பார் பொடி கருக ஆரம்பிச்சிரும். நல்லா சாம்பார் பொடி வதங்கின பிறகு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்துருவோம்.
இப்போது சாம்பார் பொடி வதங்கி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம வந்து சேர்த்து, தண்ணி வந்து லைட்டாக வந்து கொதிச்சு வர டைமில் நம்ம இதை எடுத்து சாம்பாரில் சேர்த்துருவோம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம வந்து சாம்பாரில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். நாம் தாளித்து சேர்க்குறப்ப லாஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து சாம்பார் பொடியை சேர்த்து தாளித்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை தூவி நம்ம வந்து இப்போ வந்து பரிமாறிடலாம். இப்போ நம்ம சூப்பராக நல்ல டேஸ்டியான வெங்காயம் பூண்டு இல்லாத சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.